சண்டே அதுவுமா இந்த மாதிரி சில்லுன்னு கிளைமேட்டுக்கு ஒரு சிக்கன் கிரேவி எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொதுவாக அம்மா கிட்டலாம் கேட்குற நம்ம ஒரே விஷயம், அவங்க போடுற மசாலா தான் நம்மளும் போடுவோம். பட் டேஸ்ட் அந்த மாதிரி வராது. மசாலா வேணால் சேமாக இருக்கலாம், பட் செய்முறைங்கிறது மட்டும்தான் மாறும். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தையெல்லாம் இப்படி தட்டி தான் சேர்த்துவாங்க. தக்காளியை கைகளால் பிழிஞ்சு விடுவாங்க. அதுதான் அந்த டேஸ்ட்டுக்கெலாம் காரணம்னு நினைக்கிறேன். இதுக்கு இஞ்சி பூண்டு வரமிளகாய் பட்டை கிராம்புலாம் சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலையெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். சிக்கனை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். சிக்கன் சுருளை வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணியே சேர்த்தணும். தேவையான அளவு தண்ணி விட்டு நமக்கு எந்த பதத்தில் வேணுமோ அப்படி இறக்கிக்கலாம். கருவேப்பிலை தூவி இறக்கணும். நான் திக்கான கிரேவியாக இறக்கியிருக்கேன். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, ஒயிட் ரைஸுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.